வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்மள பல பேரும் கருவேப்பிலையை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்து எடுத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தாங்க. ஏன்னா சில பேர் மட்டும்தான் கருவேப்பிலையை உணவுகளோட சேர்த்து சாப்பிடக்கூடிய பழக்கம் கொண்டு இருக்காங்க. பல பேர் அதை உணவுகளில் சமைக்கும் போது பயன்படுத்திட்டு வாசனைக்காக மட்டும் வச்சுட்டு சாப்பிடும்போது அதை தூக்கி எரிஞ்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுங்க. நம்ம கருவேப்பிலையை நம்மளுடைய உணவுகளோடு சேர்த்து சாப்பிடும்போது தான் நமக்கு கால்சியம், நார் சத்து, அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய உடலுக்கு பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை கருவேப்பிலை கொடுக்கும். ஸோ தொடர்ந்து கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமானம் மற்றும் வயிற்று ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளணுங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கருவேப்பிலை செரிமான நோய்களை தூண்டி ஜீரண சக்தியை நமக்கு அதிகரிக்க செய்கிறது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த வயிற்றுப்போக்கு மற்றும் சீதபேதி எல்லாம் இருக்குன்னா கருவேப்பிலை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது சரி பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை அரைத்து மோர் அல்லது சுடு தண்ணீரில் கலந்து குடிச்சிங்கன்னா அந்த டயரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்போக்கு உடனடியாக உங்களுக்கு வந்து கண்ட்ரோலில் வர ஆரம்பிச்சிடும். செரிமான கோளாறுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதாவது வாயு தொல்லை, நெஞ்செரிச்சல் மற்றும் அஜீரணம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா அதை குணப்படுத்துறதுக்கு பெரிதும் உதவிகரமாக கருவேப்பிலை உங்களுக்கு இருக்கும். ஒரு சிறந்த மலமிளக்கியாக செயல்பட்டு கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையுமே நமக்கு குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து ஒட்டுமொத்த வயிறு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமான மண்டலத்தையே வலுப்படுத்திக் கொள்வதற்கெல்லாமே கருவேப்பிலை நமக்கு உதவிகரமாக இருக்குங்க. தலைமுடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, இளநரையை தடுக்கிறதுக்கு எல்லாமே நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. தலைமுடி பராமரிப்பில் கருவேப்பிலினுடைய பங்கு ரொம்ப அதிகமானது. கருவேப்பிலையில் விட்டமின் பி, விட்டமின் சி, புரோட்டீன் அப்படின்ற அந்த புரதம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதெல்லாம் இருக்கிறதால தலைமுடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வலுப்படுத்துது. ஸோ இதனால் இளநரையெல்லாம் நீங்கள் வந்து தவிர்த்து கொள்ளலாம். கருவேப்பிலையுடைய இலையை தேங்காய் எண்ணெயில் போட்டு நீங்கள் காய்ச்சி அந்த எண்ணெயை தலையில் தடவி வந்தீங்கன்னா முடி வந்து அடர்த்தியாகவும் கருமையாகவும் உங்களுக்கு வந்து வளர ஆரம்பிக்கும். இளநரை, பித்தநரை போன்ற பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம், மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். இப்போ முடி உதுதல் குறைபாடு இருக்குங்க இல்லையா, அந்த முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்கும் போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து கிடைக்காததான் இதுக்கான காரணமே. இப்போ நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அடிப்படையான ஊட்டச்சத்து கிடைக்கும் பொழுது ஸ்ட்ராங்காக நம்மளுடைய கூந்தல் இருக்கிறதால இந்த முடி கொட்டுறது போன்ற பிரச்சனை இருக்காது. பேன், பொடுகு தொல்லை இது மாதிரி எதுவும் இல்லாமல், இளநரை, பித்தநரை போன்ற பிரச்சனையும் இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு பெறணும்னா கருவேப்பிலை போட்டு காய்ச்சினா அந்த தேங்காய் எண்ணெயும் தலைக்கு நீங்கள் தேய்க்கலாம். கருவேப்பிலையை உணவுகள்லையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு, அதாவது சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு, பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு கருவேப்பிலை எப்போதுமே ஒரு சிறந்த இயற்கை உணவாக தான் இருக்குங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கருவேப்பிலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சில குறிப்பிட்ட என்சைம்கள் வந்து இருக்கு. ஸோ இது வந்து ரத்தத்தில் குளுக்கோஸ் கலக்கக்கூடிய வேகத்தை வந்து உங்களுக்கு வந்து குறைக்கும். கணையத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின் சுரக்கக்கூடிய செல்களை பாதுகாத்து அதனுடைய செயல்பாட்டை உங்களுக்கு தூண்டுகிறது. இதனால ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எப்போதுமே சீராக தான் இருக்கும். இப்போ நம்ம உணவுகளை சாப்பிடும்போது அந்த உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் குறியீடு இருக்கக்கூடிய உணவாக இருக்கணும். அதாவது அந்த உணவுகளில் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகப்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட் போன்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கக்கூடாது. நார் சத்துக்கள் போன்ற ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கு. இது உடனே உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்தாது. அது செரிமானம் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஒரேடியாக உங்களுடைய பிளட்டில் சுகரோட அளவு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னா அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னாலும், எதிர்காலங்களில் நீரிழிவு நோய் தாக்கம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் இப்போ இருந்து நினைக்கிறீங்க அப்படின்னா கூட வாரத்தில் ஒரு தடவை அல்லது தினமும் கருவேப்பிலையும் உங்களுடைய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு நீரிழிவு அப்படின்ற அந்த நோய் தாக்கம் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கருவேப்பிலையில் இரும்பு சத்து, விட்டமின் சி இந்த மாதிரி 2 ஊட்டச்சத்துக்களும் நிறைந்திருக்கு. இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும்போது என்ன ஆகும்னா, குறைந்திருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தப்படும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இப்போ ஹீமோகுளோபின் தான் நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஆக்சிஜன் சப்ளை நமக்கு ப்ராப்பராக இருக்கிறதால தான் ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகளாக தென்படக்கூடிய மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலிக்கிறது, கவனமின்மை ஏற்பட்டது இந்த மாதிரியான அறிகுறிகள் எதுவும் இல்லாமல் நம்ம சுறுசுறுப்பாக இயங்குறோம். ஸோ அப்போ நம்ம சுறுசுறுப்பாக மென்மேலும் இயங்குறோம்னா தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சில கருவேப்பிலை இலைகளை மென்று சாப்பிட்டு வரலாம். கருவேப்பிலை பொடியாகவும் எடுத்துக்கலாம்.
சமைத்தும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த இரும்புச்சத்து பற்றாக்குறையை நீக்கி விடுவதன் மூலமாக சிகப்பு அணுக்கள் அதிகரிக்கப்பட்டு சிகப்பு புரதமான அந்த ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்படும். அதனால நமக்கு வந்து சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிப்போம். ரத்த சோகை பிரச்சனையும் இருக்காது, ரத்த ஓட்டத்தில் எந்த விதமான தடையும் இருக்காது. ரத்தம் உங்களுக்கு வந்து சுத்திகரிக்கப்படும். அதாவது உங்களுக்கு வந்து அந்த கழிவுகள் கிருமிகள்லாம் எதுவும் இல்லாமல் ரத்தம் உங்களுக்கு வந்து சுத்திகரிக்கப்படுங்க. கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபட்டு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மளுடைய ரத்த நாளங்களில் எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு படிகிறத உங்களுக்கு வந்து தடுத்து நிறுத்தும். இதுவே கெட்ட கொழுப்பு படிஞ்சிருந்தது அப்படின்னா அதை குறைத்து உங்களுக்கு வந்து வெளியேற்றிவிடும். அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொழுப்பினுடைய அளவை இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அதிகரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை உதவி பண்ணும். இது தமனிகளில் கொழுப்பு படிவதை தடுத்து ரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது. இதனால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் எப்போதுமே ரத்த நாளங்கள் வழியாக இதயத்துக்கு வந்து செல்வதால் இதயத்தினுடைய செயல்பாடு இதய துடிப்பு எப்போதுமே சீரான அளவில் இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போவதில் போன்ற இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை இதன் மூலமாக நம்ம குறைக்க முடியும். ஸோ அப்போ பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் மேம்படுத்திக்கணும் அப்படின்னா தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளலாங்க. கல்லீரல் பாதுகாப்பு பெறுவதற்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய முக்கியமான வேலையை கல்லீரல் நமக்கு வந்து செய்யுதுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை இருக்கக்கூடிய டேனின்கள் மற்றும் கார்பசோல் அல்கலாய்டுகள் எல்லாமே கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ இப்போ கல்லீரல் உங்களுக்கு எதன் மூலமாக பாதிக்கப்படுதுன்ற காரணத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நீர் சத்து, நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது, நார் சத்து போன்ற உணவுகள்லாம் இருக்கக்கூடிய அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும்போது, மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது, நான்வெஜ் ஃபுட்ஸ் அதாவது மாமிச உணவுகள்லாம் அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிடும்போது, தீவிரமாக மது இருந்தக்கூடிய பழக்கமெல்லாம் உங்களுக்கு இருக்கும்போது கல்லீரலில் அதிகப்படியான நச்சு கழிவுகள் சேர ஆரம்பிக்கும். அதிகப்படியான கொழுப்பு படிவுகளும் தேக்கமாக ஆரம்பிக்கும். இதனால் கல்லீரல் அழற்சி நோய், கல்லீரல் வீக்கம் ஏற்பட்டு கல்லீரலுடைய செல்கள் வந்து பாதிப்படையுங்க. ஸோ இது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது கருவேப்பிலை இருக்கக்கூடிய நச்சு நீக்கக்கூடிய தன்மை கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை அகற்றி கொழுப்பு படிவுகளை நீக்கி கல்லீரலுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து அது ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக மாற்றி கொடுத்துவிடும். ஸோ கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னா கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கு, கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இப்போ நமக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. வயசாகக்கூடிய முதுமை காரணம், மரபு வழி ஜெனட்டிக் ரீசன்ஸும் ஒரு காரணமாக இருக்கு. போன்ஸ், லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்றது, வெளியே செல்லும் போது தூசுக்கள் படக்கூடிய அளவுக்கு கண்களை பாதுகாக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இன்னும் குறிப்பா பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது தான் கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவது அப்படின்றது இப்போ அதிகமாக இருக்கு. அப்போ நாம என்ன பண்ணணும்னா கண் பார்வைக்கு கூர்மை தரக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அன்றாடம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்க வேண்டும். அதுக்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளணுங்க. கருவேப்பிலையில விட்டமின் ஏ மிக அதிக அளவில் இருக்கு. ஸோ இது வந்து கண்ணினுடைய விழித்திரை அப்படின்ற அந்த ரெட்டினாவை வந்து பாதுகாத்து மாலைக்கண் நோய் எல்லாம் வராமல் நமக்கு வந்து தடுக்கும், குணப்படுத்தும். வயது முதிர்வின் காரணமாக ஏற்படக்கூடிய பார்வை குறைபாடுகள் மற்றும் கண்புரை அதாவது கேட்ராக்ட் ஏற்படுறது, விழி படலம் சேதமடைவது, மாகுலர் டீஜெனரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதுவும் ஏற்படாமல் கண் புரையெல்லாம் குறிப்பாக உங்களுக்கு இல்லாமல் எப்பொழுதுமே அந்த கண்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் கண் பார்வையை கூர்மையாகவே நீங்கள் வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. கருவேப்பிலை வந்து உணவுகள் வந்து நீங்கள் தூக்கி எறியாமல் மென்று சாப்பிடுவதற்கு பழகணும். அல்லது தினமும் காலையில் 5 to 10 கருவேப்பிலைகளை மென்று சாப்பிடும் போதும் அதன் மூலமாக நிறைய மருத்துவமைகள் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து கருவேப்பிலை உணவுகள் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.